ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 25 திங்கட்கிழமை, பங்குனி உத்திரம். அன்னைக்கு தினம் முருகர் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பங்குனி உத்திரம்னு ஏன் சொல்கிறோன்னா, அன்னைக்கு நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஒரு பக்கம் சந்திர கிரகணம், அதே மாதிரி திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரம், உத்திர நட்சத்திரம், பௌர்ணமி திதி, இது மாதிரி அந்த நாளுக்கு பல சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய விரதங்களில் ஒரு முக்கியமான விரதம் தான் பங்குனி உத்திரம். மாதங்களில் வரக்கூடிய 12வது மாதம் பங்குனியும் அந்த மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் உத்திரமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம். அந்த நாளில் பௌர்ணமி கலந்து வரக்கூடிய நேரத்தில் நாம் முருகப்பெருமானை வழிபடணும். மார்ச் 25 திங்கட்கிழமை தான் இந்த வருடம் பங்குனி உத்திரம் வருது. அன்னைக்கு தினம் பல கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த பங்குனி விரதத்தை கல்யாண விரத நாள் கூட இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. பல கோவில்களில், அதுவும் முருகன் கோவில்களில் காவடி எடுப்பாங்க, அலகு குத்திப்பாங்க. இது மாதிரி பல வழிபாட்டு முறைகள் அன்றைக்கி நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட நீங்கள் உங்கள் கையால் முருகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். முருகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அபிஷேக பிரியர். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தயிர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அதுலேயும் அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களில் பன்னீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த பன்னீரை சந்தனத்து கூட கலந்து அவங்க சந்தன அபிஷேகம் முருகனுக்கு பண்ணுவாங்க. முருகனுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறதால நமக்கு பேரு புகழ், செல்வம் இது எல்லாமே நிலைச்சிருக்கும். அது கூட அன்னைக்கு தினம் பல கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு மஞ்சள் கயிறு, தாலிச்சரடு, இல்லை திருக்கல்யாண உற்சவத்துக்கு உங்கள் கையால் புடவை, வேஷ்டி சட்டை, தாம்பூல வரிசை தட்டு, இது மாதிரி பல பொருட்கள் இருக்குது. அந்த திருக்கல்யாணத்துக்கு தேவையான என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கேட்டு கூட உங்கள் கையால் இங்கே வாங்கி கொடுக்கலாம். அது மூலயமா உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். சொல்லப்போனால் ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த ஒரு பங்குனி உத்திரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு சில பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட முருகப்பெருமான் ஆலயத்துக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.